குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தாவோ டியூஷன் போயிட்டு வந்தாவோ ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலுங்க அப்படி தான் சித்துவும் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுச்சு. நான் வந்து இன்றைக்கி ராகி மாவு இருந்தனால வந்து ராகி புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். மாவில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டேன். சளிச்சா தான் கட்டி விழுகாமல் இருக்கும். சளிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் 2 தட்டுலேயுமே போட்டு வச்சுட்டு மேலே இருக்கிற தட்டில் பார்த்திங்கன்னா அரை தேங்காய் மூடி வந்து துருவி வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். 20 நிமிஷம் வேக விடணும். ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறனால நல்லா வெந்திருக்கணும். வெந்தால் தான் வயிறு வலிக்காமல் இருக்கும். 20 to 25 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லாதனால சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து அப்படியே அந்த ராகி மாவுக்கும் நெய்யுக்கும் வந்து அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க அந்த வாசம். 2யும் மிக்ஸ் பண்ணி சித்துவுக்கு கொடுத்தேன். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிச்சு. எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.